நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
ரெண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். ரிஷபலக்கண ரிஷபராசி நேர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தி என்ற பதிவு தானே இது. இந்த பதிவானது லக்கணத்திலிருந்து எண்ணி வர 5ஆம் பாவமான 5ஆம் ராசியான கன்னி ராசியின் பதிவாகும். ஓகேங்களா? அப்போ கன்னி ராசி என்னென்ன நட்சசாரம் இருக்குது, அந்த நட்சசார வயலாக எப்படி உங்களுடைய ராகு பகவான் புத்திநாதன் பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க போகிற அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் ரிஷபராசி பதிவு பார்க்கணுமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ரிஷபலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தி நடக்குமானால் ரக்கண பாவ ரீதியாக இந்த பலன் அப்படி உங்களுக்கு செட் ஆகும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்போ இது வந்து எத்தனை கூடியவன் திசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கூடியவன் 12 கூடியவனுடைய திசைங்க. புத்தி பார்த்தீங்கன்னா ராகு புத்தி. அப்போ எத்தனை ஆண்டு காலம் இருக்குதுன்னு கேட்டாங்க. செவ்வாய் திசை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ செவ்வாய் திசை ராகு புத்தி எத்தனை ஆண்டு காலம் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா 1 வருடம் 18 நாள் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்னத்தை எண்ணி வர 5ஆம் பாகமான கன்னிராசியான அதை என்ன நட்சசாரம் பார்த்துடலாம். அப்போ அங்கே என்ன நட்சசாரம் இருக்குதுங்க? உத்தரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். அஸ்தம் 1 2 3 4 பாதம் இருக்கும். சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க? அப்போ 5ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ உத்தரம் சாரத்தில் உங்களுக்கு ராகு பவன் இருந்தால் என்ன எப்படி பயணிப்பார் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ என்னென்ன நம்ம சம்மந்தப்படுதுங்க? 5 சம்மந்தப்படுது, 4 சம்மந்தப்படுது, ராகு சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பூர்வீகத்தில் ஏதோ ஒரு வீடு வாசல் இருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த பூர்வீகத்தை நாம் ரிட்டன் புரட்டி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேர் வாங்கின பூர்வீகமாக இருக்கும். அப்போ அதில் உள்ள வீடு வாசல் அது உண்டான மரியாதையெல்லாம் பார்த்து நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேச முடியும் அமைப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம பூர்வீகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணுறது, குலதெய்வத்தில் ட்ராவல் பண்ணுறது, அப்போ குழந்தைங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறது, குழந்தைங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறது, குழந்தைங்களுக்கு படிப்பு உயர்கல்வி படிக்க வைக்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் நம்மளுக்கு நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ நாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்ஃபர்டபுளாக சுகபோகம் நீண்ட தூரம் பயணம் வண்டி வாகனத்தில் போகிறது, குழந்தைங்களோட போகிறது, ஓகேங்களா, அவர் ஃபேமிலியோட போகிறது, ஒரு பாரம்பரியம், குலதெய்வ வழிபாடு, ஒரு கலைத்துறை, இந்த மாதிரி அமைப்புகளுக்கு தான் நம்ம மந்திர உச்சாகரம் இந்த மாதிரி பண்ணுற எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஒரு ஃபேமஸான ஆளுங்கிட்ட அதுக்குன்னு தலைமை இடத்துக்கு நம்ம போய் நம்ம கற்றுக்கிற மாதிரி தலைமை இடத்துல போய் அணுகி நம்ம பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த அஸ்தம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய ராகு பவன் வந்து என்ன பண்ண விடுமா பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க? 5 சம்மந்தப்படுது, 3 சம்மந்தம் ராகு சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இடம் மாற்றக்கூடிய அமைப்பு வருங்க. யாருக்கு வருங்க? முக்கியமாக நம்ம குழந்தைங்களுக்கு வரும். ஓகேங்களா? பூர்வீகத்தில் இருந்தோம்னா பூர்வீகத்தில் நம்ம வெளியே வருவோம். ஓகேங்களா? அப்போ பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்கள் எதிர்த்து போராடக்கூடிய விஷயங்கள் வரும். ஓகேங்களா? அப்போ குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா அதில் மாற்றங்கள் ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சந்நிதிகள் பார்த்தீங்கன்னா அங்கே மாற்றி ஆளுகளை போடுவாங்க, மாற்றி ஒரு பதவி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும். இதே மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இளைய சகோதரிகளும் சரி, அதாவது இளைய சகோதரி சரி, மாமனசானம் சரி, நம்மளோட வீரியம் சரி, இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு அமைப்பில் ஏதோ ஒரு தூரத்து பயணம் இந்த மாதிரி ஒரு ஜாலியாக பயணிக்க சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு ஷேர் மார்க்கெட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கமிஷனு, லாட்ரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் நம்மளோட டாட்டு போகுங்க. ஓகேங்களா? அப்போ சீட் ஆடுறது, ஷேர் மார்க்கெட்டு, அப்போ லாட்ரி டிக்கெட்டு, இந்த மாதிரி போகும்போது நம்ம குழந்தைங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா கேமில் பந்தி கட்டி விளையாடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடாதுங்க. கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருக்கணும். லாபம் கிடைக்கும். இருந்தாலும் அத்தனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து சூதனம் உஷாராக நல்லதுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு குழந்தைக்காக ஏற்பாடு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி குழந்தை தடை போடுங்க. அப்படி கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆண் நினச்சா பெண் பிறகு, பெண் நினச்சா ஆண் பிறக்கும். இப்படி எது நம்ம உள்வாங்கி நினைக்கிறோமோ அதுவாக தான் நடக்கும். ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அப்போ இந்த மாதிரி குழந்தைங்க நம்ம அமைப்பில் உடனே கருவாய் பிறக்குதுனாக்கா போன ஜென்மத்தில் நம்ம பாவம் பெற்று அதை பற்றி நம்ம இந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக அந்த குழந்தை பிறக்குன்னு எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அதாவது பூர்வீக பாவ தொடர்ச்சியில் அந்த குழந்தை ஜனனம் பிறக்குங்க. ஓகேங்களா? நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்த கட்டத்துக்கு போகலாங்க. அடுத்தது சித்திரை சாரத்தில் உங்களோட ராகு பவன் தான் என்ன பலன் அடிப்பார் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ 5ஆம் பாவம் சம்மந்தப்படுதுங்க, 7 சம்மந்தப்படுது, 12 சம்மந்தப்படுது, மேலே ராகு சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஒரு போன ஜென்மத்து தொடர்பில் நம்மளுக்கு ஒரு கூட்டாளி அமைகிறது. ஓகேங்களா? நம்மளுக்கு தாரம் அமைகிறது. ஓகேங்களா? தாரம்னு என்னங்க? ஆணாக இருந்தாலும் ஆணுக்கு மனைவி, பெண்ணுக்கு கணவர், இந்த மாதிரி அமையக்கூடிய பாக்கியம், விட்ட தொட்ட இந்த மாதிரி தொடர்ச்சிக்காக இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் சிறு விபத்துகள் ஆகக்கூடிய வாய்ப்பு வருங்க. இந்த தீ சம்மந்தப்பட்ட கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம பார்த்து சூதனமாக இருப்பது நல்லதுங்க. அப்போ இது மூலியம் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு லாங் ட்ராவல் போகிறது, ஓகேங்களா, பெரிய ஸ்தாபனம் போகிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து மலைப்பகுதி,
ஒரு மலை சுற்றி வர பகுதி இதெல்லாம் பார்த்து நம்ம உசார சூதானமாக இருப்பது நல்லதுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு கும்பாபிஷேகம் போகிறது, அது முருகர் கோயில் கும்பாபிஷேகம் போகிறது, ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால சிறந்த சிறப்புங்க. ஓகேங்களா? சரி, இது போல் எவ்வளோ சொல்லிட்டு வரலாங்க. இது ஃபாலோ பண்ணி சிறப்புன்னு வாழும். சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.